ஹாய் வணக்கம் மகளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கு வந்து ப்ரீடிங் செட்டப் பண்ணுறதுக்காக கோழி குடா கட்டுறதுக்காக கொஞ்சம் உள்ளே செட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம மண்ணெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்து 2 கேஜி போடுற மாதிரி பிளான் பண்ணேன். 2 செட்டு போடுறோம். அதுமாரி இப்போ ஒரு இது மட்டும் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கூண்டு ஒன்று இருந்தது, அதை அங்கே செட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஒரு கூண்டு மட்டும் போட்டு ப்ரீடிங் செட் பண்ணுறதுக்காக ஒரு சேவை 2 பொட்டை அந்தமாரி விடுறதுக்காக நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக இப்போ மண் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மண் கலந்துட்டு இப்போ அதுக்கேற்ற மாரி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் தலையும் கொஞ்சம் வாசலில் உள்ள தலையும் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தது, அதுக்கும் சேர்த்து குழச்சி அதிலே இப்போ போட்டுட்டோன்னா சாணிலாம் மொழிகிட்டோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக ஒரு 3க்கு 6ங்கிற 3க்கு 9ங்கிற அளவுக்கு பிரிச்சுருக்கோம். அதே 2ஆக வேணால் பிரிச்சுக்கலாம் வேணும்னா, அந்த அளவு இருக்கும். நல்லா பெருசாக தான் இருக்கும். 2 கேஜி இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு செட்டப்பு. இடையிலேயே ஒன்று பிரிச்சுக்கிற மாதிரி தான் இடம் செட்டப் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கட்டிட்டு ஈஸியாக இருக்கும் நமக்கு ப்ரீடிங்க்கு. வெளில விட்டோன்னா நாட்டுக்கோழி வச்சுருக்கோம், அதனால் மிக்ஸ் ஆகக்கூடாதுங்க. அதனால் சண்டைக்கோழிக்கு தனியாகவே ப்ரீடிங் செட்டப் எப்பொழுதும் ப்ரீடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அதுக்காக பிரித்து வச்சுருக்கோம். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட 2 மாதமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிற வீடியோ போட்டு. கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு, அதனால தான் போட முடியல, சரியாக வீடியோ எடுக்க முடியல எதையும். இதே எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாளாக எடுத்துட்டேன், இதை எடுத்துட்டு அப்லோட் பண்ணலை. இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு சில்லற ப்ராப்ளம்லாம் இருக்குது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறையா ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஓரளவுக்கு இது முடிஞ்சிடும். இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இந்த இரும்பில் ஒரு கேடு பச்சை வெலை கட்டி ஒரு கேட்டு வச்சுருந்தேன், கூண்டு. அதை அப்படியே அங்கே செட் பண்ணி வச்சு அதுலேயும் ஒரு ப்ரீடிங் சேல் தான் போட்டு வச்சுருந்தேன். ஏற்கனவே நம்மள்ட்ட இந்த ராயனும் மயில் போட்டையும் இருந்தாப்புல. மயில்னால் எங்கள் வீட்டில் வச்சாங்க மயில்னு, அது பேர் வந்து துமர் போட்டை இருந்ததில்ல, அது 2த்தையும் ப்ரீடு போட்டிருந்தேன். இப்போ தான் முட்டை அடை வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு மன உளைச்சல் ஆகிடுச்சு. ஒரு 18 குஞ்சு பொறிச்சு 15 குஞ்சு நானே கொன்னுட்டேன். ப்ரூடிங் போடுறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டிருந்தேன். எங்கள் அப்பா பூனை எட்டி பார்க்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, துணி வச்சு மூடிட்டாங்க. ஹீட்டு ஓவர் ஆகி ஒரு 15 குஞ்சு செத்து போயிடுச்சு. அதில் ஒரு 4 குஞ்சு பொறிச்சு 4 குஞ்சு தான் திருப்பி காப்பாற்றினேன். அதில் 2 குஞ்சு இருக்குது, 2 குஞ்சு பூனை பிடிச்சிருச்சு. இதுவே ரொம்ப மன உளைச்சலாக போயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு அந்த இன்குபேட்டரில் வச்சு பொறிச்சதை நான் எதுவும் போடல. இந்த வாட்டி இன்குபேட்டரில் வச்சுருக்கேன். பொறிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி துமர் போட்டையிலேருந்து ஒரு 18 முட்டை வச்சுருக்கேன், 19 முட்டை வச்சுருக்கேன். 2 முட்டை வெளி முட்டை, பட்டிலான்னு சொல்லுவாங்கள்ல, அதோட 2 முட்டை, மொத்தம் 19 முட்டை வச்சுருக்கேன். அடுத்த வீடியோ வச்சதுலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். பார்க்கும்போது இப்போ என்ன கசமசான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம இப்போ தான் லைன்லேருந்து நிறையா பழைய லைன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த ராயனில் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கருப்பன் ஒருத்தன் எடுத்து வந்திருக்கேன், காட்டுறேன் இருங்க. அவனுக்கு தான் ப்ரீடு போட்டுட்ருக்கேன். இப்போ அவனுக்கு அடுத்து ப்ரீடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஆள் எடுத்து வருவேன். கருப்புன்னு சும்மா உள்ள விடாது, 2 பந்தயம் அடிச்சிருக்காப்புல. அப்புறம் நம்ம இப்போ வீட்டில் ஒரு பட்டா இருக்குது. இப்போ தான் நம்ம நல்லா 2 சண்டை பார்த்துருக்கோம், நல்லா இருக்குது. இப்போ லைட்டாக வாயில் கொஞ்சம் புண்ணாக இருக்குது, அதனால் இந்த சண்டை கொஞ்சம் சரியாக பண்ணலை. அதனால் ஒரு 10 நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த சண்டைக்கு எடுத்துகிட்டு போகணும். பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த கருப்பன் இருக்கானே, கருப்பன் கொஞ்சம் குசும்புக்காரவன். பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த இடம் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் உங்களுக்கு, தனியாக செட் பண்ண இடம் நல்லாயிருக்கும்.
இந்த இடத்தையும் ஃபுல்லாக சேது அது குழப்பிட்டு ஃபுல்லாக சாணி போட்டு மொழுவிட்டோன்னா இடம் அருமையாகிடும். நல்லா கூலிங்காக வேறு இருக்கும். பார்த்தீங்களா, அருமையாக இருக்கும். இதில் இந்த கேஜில் வந்து இது கோழி குஞ்சு போட்டிருக்கேன் பொரிச்சது. இப்போ நம்ம கருப்பன் வரும், நம்ம பொட்டையும் போட்டிருக்கோம். அதுக்கு ப்ரீடிங் செட்டப் கரெக்டாக இருக்கு பாப்பில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.